நான் டாக்டர் பி விமல்குமார், பல் வாய் முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், பழனியில் இருக்கேன். பிபிஎன் மருத்துவமனையில். பொதுவாக நர்சிங்கிறது மிக ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு தொழிலாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எப்படி ஒரு கோயிலுக்கு போகும்போது முருகனை பார்க்க போனாவும் பழனியில் கீழே பிள்ளையார்ட்ட சாமி கும்பிட்டு தான் மேலே முருகன்ட்ட போவாங்க. அது மாதிரி ஒருத்தன் இதே தொழில் நின்று போனாவோ இல்லை முகத்தாடையில் அடிபட்டு வந்தாவோ முதல்ல அந்த பேஷண்ட்டை பார்க்குறது நர்ஸு தான். டாக்டர் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு தெய்வமும் நர்ஸு தான். அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுற முதல் உயிரும் நர்ஸாக தான் இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் மருத்துவர்கள்னே நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கோர்ஸ் நர்சிங் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் படிக்கிறதுக்கு கட்டாயம் ஒழுக்கமும் கடமையை கரெக்டாக செய்கிற அந்த பண்பும் நேர்மையும் முக்கியமாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த ஆட்டிடியூடும் எல்லா குழந்தைகளுக்கும் வரணும். அந்த கோர்ஸை படிக்கிறவங்களுக்கு இதைத்தான் அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் கற்றுத்தர வேண்டிய முக்கியமான தருணங்களாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே எங்களோட மருத்துவமனை இந்த ஊரில் திறந்துட்டுருக்கு. கடந்த ஒரு 20 வருஷமாக நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். பட் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, கோல்டன் காலேஜுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா கோல்டன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மருத்துவத்தை நாங்கள் சொல்லித்தர முடியும். ஏன்னா மருத்துவத்தை சொல்லித்தரது எங்கள் கடமை. ஒரு ஒழுக்கத்தையும் பேஷண்ட்டோட கேர் எப்படி வச்சுக்கணுங்கிற அந்த பேசிக்கான நாளையும் ஒரு நல்ல மனசையும் சொல்லித்தரது ஒரு நல்ல ஆசிரியர்னால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு எங்களை வளர்த்த எங்கள் ஆசிரியர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம். அப்படி ஒரு அருமையான ஆசிரியர்களை கொண்ட பிள்ளைகளை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நம்ம வந்தோம்னா அவங்க செய்வாங்களா, ஃபாலோ பண்ணுவாங்களாங்க நம்ம திருப்பி பார்க்கக்கூட வேணாம். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூஷன் கேர்ள்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. நாங்கள் திருப்பி போய் அதை பார்க்க நம்பி அடுத்த நாள் போய் பேஷண்ட்டை பார்க்குற அளவுக்கு கூட எங்களால் அந்த இதை விட்டுட்டு வர முடியும். இந்த பேசிக்கான நர்சிங் கேரக்டரை முதல்ல அவங்க பதிச்சிடுறாங்க அந்த மனசில். அதுக்கப்புறம் தான் படிப்புக்கு போகிறாங்க. ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் முதல் எடுக்கும்போது 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் எடுத்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 10-20 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வேணும்னே அவங்க மாசிலாமணி தாளாளர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம். இது மனசார சொல்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்களாக இது பண்ணிக்கிறது தான். உண்மையாகவே எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே பழனியை சுற்றி எல்லாருமே வேலைக்கு இருக்கிற முக்கால்வாசி பேர் கோல்டன் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க. ஏன்னா நாங்கள் வெளில வரவங்க எல்லாத்துக்கும் இங்கே வேலை கிடைச்சிருது. இல்லாதவங்களுக்கு நாங்களே பர்சனலாக சிபாரிசு பண்ணி வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கோவை